வணக்கம் நேயர்களே. ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 27/4/2025 உத்திராயணம் விசுவா வாசு ஆண்டு சித்திரை 14 அமாவாசை. அதிகாலை 3:41 ஆரம்பிக்குது. மறுநாள் அதிகாலை 1:31 வரைக்கும் அமாவாசை. சமநோக்கு நாள். அமாவாசையில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். எல்லாம் ஒரு தனி செக்ஷன் அப்புறம் பார்க்குறேன் நான். நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 7:30 to 8:30, மாலை பார்த்தீங்கன்னா 3:30 to 4:30. கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 10:30 to 11:30, மாலை 1:30 to 2:30. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 5:59. திதி பார்த்தீங்கன்னா காலையில் வரைக்கும் சதுர்தசி, அதான் சிவராத்திரி மாதிரி வரும் சதுர்தசி. பின்பு அமாவாசை. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அதிகாலை 2 மணி வரைக்கும் ரேவதி. சிம்ம ராசிக்கு முடியுது, கன்னி ராசிக்கு ஆரம்பிக்குது, பின்பு அஸ்வினி ஸ்டார்ட் ஆகும். சந்திராஷ்டமம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலை 2:40 வரை பூரம், பின்பு உத்திரம். சிம்ம ராசிக்கு முடிஞ்சிருது, உத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. உத்திரம் ஒரு 6 நாழிகை 6 hours தான் இங்கே சிம்மத்தில் இருப்பார். சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா கன்னிக்கு போயிடும். உத்திர நட்சத்திரம் கொஞ்சம் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நாள். இதில் என்னென்னா இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை. பொதுவாக சொல்லுவோம் இல்லையா, ரெஸ்ட் எடுங்கன்னு. தயவு பண்ணி எடுங்க, ரெஸ்ட் எடுங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நாள். ரிஷபராசிக்கு பரிவோடு இருப்பாங்க. மிதுன ராசிக்கு செலவு, நான்வெஜ்லாம் வாங்கி கொடுங்க மக்களுக்கு, குழந்தைங்களுக்கு. கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி, அனைத்திலும் ஜெயம். சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போட்டி இதெல்லாம் இருக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லாக செகண்ட் ஒப்பீனியனில் இருக்கணும். கன்னிராசி நேயர்களுக்கு அமைதி நிறைந்த நாள். சந்திராஷ்டம் வேறு, அமைதியாக ரெஸ்ட் எடுங்க. துளாராசி நேயர்கள் பயம் கலந்த ஒரு நாள், தள்ளி வைங்க. விருச்சிகராசி நேயர்களுக்கு புகழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாள், முகஸ்துதியெல்லாம் இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தனுசு ராசி நேயர்களே ரொம்ப கோபம் வரும், இன்றைக்கி கோவப்படக்கூடாது, அமைதியாக இருக்கணும். மகர ராசி நேயர்களுக்கு மற்றவங்களோட ஆதரவு கிடைக்கும். இன்றைக்கி சில ஒப்பீனியன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா பண்ணிவிடுங்க. கும்பராசி நேயர்களுக்கு நிறைய வீம்பாக பல பிரச்சனைகள் வரும், தள்ளி நின்று வேடிக்கை பாருங்கள். மீன ராசி நேயர்களுக்கு நன்மை பழக்கம், எல்லாமே நன்மை ஆகும். ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் குடும்பத்தார்கிட்டலாம் எதனா கேட்கணுன்னா கேட்டு நீ நன்மையை பெற்று விடுங்கள். ரொம்ப அற்புதமான நாள் இன்றைக்கி. கர்ணாதிபதி பார்த்தீங்கன்னா கர்ணாதிபதி இன்றைக்கி வந்து சகுனி போட்டு முடித்த உடனே சதுஷ்பாதம். நான் நேற்றே 4 மணி நேரம் கிடைக்குதுன்னு சொன்னேன் சகுனிக்கு, ஈவினிங் போட்டுருங்க. இவங்களுக்கு வந்து மத்தியானம் 2:36 வரைக்கும், காலைல 4 மணிலேருந்து சதுஷ்பாதத்துக்கு பிறகு நாவகம். பிற்பகல் 2:36 சதுஷ்பாதம். நாவகம் ஈவினிங் போயிடலாம். அவங்க போய் இப்போ எங்கன்னா ஒரு கோயிலில் போய் நாகேந்திரனுக்கு வழக்கு இதெல்லாம் வந்து போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நிறைய பேருக்கு இதெல்லாம் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு ஃபாலோ பண்ணுவேன். நான் மற்ற ஜோசியர் மாதிரி வெறும் எழுதி கொடுக்குறதில்ல, நான் கொஞ்சம் ஃபாலோவும் பண்ணி கேட்பேன். எப்படி இருக்குமா, ஏதாவது தெரியுதா. கண்டிப்பாக அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கு மற்றவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். இதை எதை பண்ணுங்க நடக்குது அப்படின்ட்டு. இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டிக்கிறேன். கருணாதிபதியும் சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம்.